ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. ராமாயணத்துல விஸ்வாமித்திரரோட பங்கு என்ன அப்படின்றத தான் பார்க்க போறோம். ராமருக்கு 12 வயசு ஆகும்போது விஸ்வாமித்திரர் தசரத மகாராஜா கிட்ட வந்து, நான் காட்டுல ஒரு யாகம் பண்ண போறேன், அந்த யாகத்துக்கு தொந்தரவா பல ராட்சசர்கள் இருக்காங்க, அவங்க கிட்ட இருந்து யாகத்தை காப்பாத்துறதுக்கு எனக்கு உதவி வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. தசரத மகாராஜா, நீங்க கேட்டு நான் உதவி பண்ணாம இருப்பேனா? இப்பவே சொல்லுங்க, நான் வரணுமா இல்ல என்னோட படை வரணுமா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு, எனக்கு நீயும் வேண்டாம் உன்னோட படையும் வேண்டாம், எனக்கு என் கூட ராமரையும் லக்ஷ்மணனையும் அனுப்பு அப்படின்னு சொல்றாரு. அந்த சமயத்தில் தசரத மகாராஜா, என்ன சொல்றீங்க, என் பையன் ராமருக்கு லக்ஷ்மணனுக்கெல்லாம் 12 வயசு தான் ஆகுது, அவங்க எப்படி இதுக்கு சரியா வருவாங்க, வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா விஸ்வாமித்ரர், உனக்கு ராமர் லக்ஷ்மணனை பத்தி ஒன்றும் தெரியாது, நான் சொல்றத கேளு, அவங்க 2 பேரும் என்னோட அனுப்பு அப்படின்னு சொல்றாரு. இவ்வளோ பெரிய விஸ்வாமித்ரர் சொல்லும்போது தசரதன் மறுக்கவா போறாரு. தசரதன் ராமரையும் லக்ஷ்மணனையும் கூட அனுப்புறாரு. விஸ்வாமித்ரர் ராமரையும் லக்ஷ்மணனையும் கூட்டிக்கிட்டு காட்டுக்குள்ள போறாரு. காட்டுல யாகம் பண்ணும்போது தாடகை தொந்தரவு செய்ய தாடகைய ராமர் கொல்றாரு. யாகம் நல்லபடியா முடியுது. அதுக்கப்புறம் விஸ்வாமித்ரர் தொடர்ந்து அகலிகைக்கு சாப விமோசனம் நடக்கணும் அப்படின்றதுக்காக ராமரை அகலிகை கல்லா இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க அகலிகைக்கு சாப விமோசனமும் நடக்குது. அதுக்கப்புறமா ஜனகரோட அரண்மனையில சுயம்பரம் நடந்துட்டு இருக்கிற சமயத்துல விஸ்வாமித்ரர் ராமரையும் லக்ஷ்மணனையும் அங்கேயும் கூட்டிட்டு போறாரு. அங்கதான் ராமருக்கும் சீதைக்கும் கல்யாணமே நடக்குது. இந்த மாதிரி விஸ்வாமித்ரர் ராமாயணத்துல முக்கியமான பங்கு வகிக்கிறாரு. நம்மளோட இசிஜி கார்ட்ஸ்ல விஸ்வாமித்திரருக்கு ஏன் பாசிட்டிவ் சிம்பிள் கொடுத்துருக்கிறோம் அப்படின்னா, ராமரையும் சீதையும் சந்திக்க வைக்கிறதுக்கு காரணமா இருந்தவரே இவர் தானே, அதுக்காக தான் இவருக்கு பாசிட்டிவ் சிம்பிள். இன்னும் நீங்க விஸ்வாமித்திரர் பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணுமா? கண்டிப்பா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க்ஸை பாருங்க. ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா.